செய்திகள். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 மழை நிவாரணம் வழங்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல். புதுச்சேரி அரசு சார்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொட்டும் மழையில் இருசக்கர வாகனத்தில் இன்று ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் குப்பைகளை உடனடியாக அகற்றவும் வாய்க்கால்களை தூர்வாரவும் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி கல்வி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். டேக்வாண்டோ பெல்ட் தேர்வில் 10 கண்ணுக்கு அருகில் உள்ள கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்தனர். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 மழை நிவாரணம் வழங்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் உள்ள 3,54,726 ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்குவதற்கான கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். ரூபாய் 177,36,30,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த புயல் நிவாரணத் தொகை ரூபாய் 5000 அரசு ஊழியர்களுக்கும் உண்டு என புதுச்சேரி முதல்வர் அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. பாரதி பூங்கா அருகில் உள்ள மகாகவியின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு K. கைலாசநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், திரு லட்சுமி காந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பெங்கல் புயல் புதுச்சேரியை புரட்டி போட்டு எடுத்தது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு சின்னையாபுரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC அணி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான அருண்குமார், ரவி பாக்யா, சாந்தி, உமா மகேஸ்வரி, ராகுல் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தொடர்ந்து கனமழை புயற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொட்டும் மழையில் இருசக்கர வாகனத்தில் இன்று ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் குப்பைகளை உடனடியாக அகற்றவும் வாய்க்கால்களை தூர்வாரவும் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். தென் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரிக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்ட நிலையில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உட்பட்ட உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொட்டும் மழையில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் இருசக்கர வாகனத்தில் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சாலைகளில் மலை போல் குவிந்துள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும், வாய்க்கால்களை தூர்வார வேண்டும், சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும், காலி மனைகளில் உள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என நகராட்சி ஊழியர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார். இந்த ஆய்வின் போது காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் உடனிருந்தனர். பாண்டிச்சேரியில் இருந்து சபரிமலைக்கு வந்த சுவாமியின் செல்போன் தொலைந்துவிட்டது.
இதை கண்டுபிடிக்க நிலக்கல் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க சென்றபோது காவல்துறையினர் குழந்தைகள் மாலை அணிந்து சபரிமலைக்கு வந்ததை பார்த்த காவலர் நிலங்கல் காவல் நிலையத்தில் மாலை அணிவித்து வந்த குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதை புதுச்சேரி சுவாமிகள் கேரள காவலர்களை பாராட்டினர். எஸ்ஐ பாலசுப்ரமணியன், ஏட்டு விஜயன், காவலர் அபிலாஷ் மற்றும் பல காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு உணவு வழங்கப்பட்டது. கேரள காவல்துறையை பாராட்டும் விதமாக இச்செய்தி வெளியிடப்படுகிறது. புதுச்சேரி கல்வி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். புதுச்சேரி மாநில பள்ளி கல்லூரிகளில் போக்சோ விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை எமது அமைப்பு நீண்ட நாட்களாக வைத்து வந்தது. மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சரின் அழைப்பின் பேரில் கமிட்டி உருவாவதற்கான அறிவிப்பினை வெளியிட்டு இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தோம். மேலும் புதுச்சேரி சட்டக்கல்லூரியில் பணி செய்து வந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேராசிரியரை நீக்கிவிட்டு வரலாற்று பேராசிரியரை நியமித்து கல்லூரியின் அங்கீகாரத்திற்கு ஆபத்தை விளைவித்துள்ள உயர்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் தொடர்பாக புகார் அளித்தோம். மேலும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணி நியமனத்தில் பேக்லாக் மூலமாக பெறப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இடங்களை கல்வித்துறை முழுமையாக நிரப்பவில்லை. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் ஆசிரியர் பணி நியமன விதிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு வருவதற்கு முன்பே உருவாக்கப்பட்டது. ஒன்றிய அரசு அறிவித்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு சலுகைகள் இதில் பின்பற்றப்பட காரணத்தினால் 4 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இருந்தும் நிரப்பப்படாமல் உள்ளது. இது தொடர்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் எடுத்து கூறினோம். மேலும் நீண்ட நாட்களாக நிரப்பப்படாமல் உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர்களும் உடற்பயிற்சியில் தேர்ந்த மாற்றுத்திறனாளிகளும் நிரப்பப்பட வேண்டும். மேலும் கல்வி மற்றும் உள்துறையில் உள்ள பணி நியமனங்களில் உள்ள குளறுபடிகள் தொடர்பாகவும் அவை அனைத்தையும் உரிய விசாரணை நடத்தி தீர்த்து வைக்க கோரியும் எமது அமைப்பின் சார்பில் கோரிக்கை வைத்தோம். எங்களது கோரிக்கைகளை கேட்டறிந்த மாண்புமிகு கல்வி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பதாக உறுதியளித்தார். டேக்வாண்டோ பெல்ட் தேர்வில் 10 கண்ணுக்கு அருகில் உள்ள கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்தனர். இதனைத் தொடர்ந்து பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் கூடுதல் இயக்குனர் திரு குமரவேல் அவர்கள் தலைமை தாங்கினார். பள்ளியின் முதல்வர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் வரவேற்று பேசினார். பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர்கள் இவ்விழாவினை ஏற்பாடு செய்திருந்தனர். டேக்வாண்டோ பயிற்சியாளர்கள் மஞ்சுநாதன் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிகள் அளித்து விழாவினை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். HRCBS சார்பில் டிசம்பர் 10 மனித உரிமை தினத்தை முன்னிட்டு மனித உரிமை காப்பாளர் சாய்பாபா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் உலக மனித உரிமை தினம் டிசம்பர் 10 முன்னிட்டு மனித உரிமை காப்பாளர் பேராசிரியர் சாய்பாபாவிற்கு வீர வணக்க நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நேற்று மாலை சாரம் அவைத்திடலில் நடைபெற்றது. இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர் தொடக்க உரையாற்றினார். இயக்க நிர்வாகிகள் மதுரை நாயக்கம், கீதா லட்சுமி, வழக்கறிஞர் தர்மலிங்கம், ராமர் ராஜா, நல்லவாடு முருகன், சிவக்குமார், மோரிஸ் இளமுருகன், ஐயா கண்ணு, கோபாலகிருஷ்ணன், கஜேந்திரன், ஆதிரி செல்வன், சக்திநகர் செந்தில்குமார், கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பீபோல்ட் பஷீர், புதுச்சேரி நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பு முத்துரங்கம், STBI பரக்துல்லா, தமிழக வாழ்வுரிமை இயக்கம் அருள் ஒளி, தமிழர்களம் அழகர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் செல்வகுமார், கஸ்பர், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, கலாச்சார புரட்சி இயக்கம் தோழர் பிராக்லின், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மகேந்திரன், தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுச்சாமி ஆகியோர் நினைவேந்தல் உரை நிகழ்த்தினர். விடுதலை கலைக்குழுவினர் தோழர் கார்த்திகேயன் தலைமையில் மனித உரிமைக்கான பாடல்கள் பாடப்பட்டது. அமைப்பின் கடந்த கால சில முக்கிய நிகழ்வுகளை சிறு வீடியோவாக உருவாக்கி காட்சிப்படுத்தப்பட்டது. முடிவில் தோழர் கோபிநாதன் நன்றி கூறினார். காரைக்கால் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆட்சியர் மணிகண்டன் அவசர ஆலோசனை கூட்டம்.
கனமழை புயல் வந்தால் எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசம், காரைக்கால் மாவட்டத்தில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், பேரிடர் துணை மாவட்ட ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன், பொதுப்பணித்துறை, மின்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கனமழையை கருத்தில் கொண்டு மாவட்டத்தில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ள நிலையில் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட அனைத்து துறை அதிகாரிகளை கொண்ட குழு தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும், மாவட்டம் முழுவதும் மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்க நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கவும், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை மேற்கொள்ளவும், உணவுகள் வழங்கவும் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய ஆட்சியர் மணிகண்டன் கூறியதாவது: மழை தீவிரமடையும் பட்சத்தில் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு அரக்கோணம் பேரிடர் மீட்பு படையினர் வரவழைக்கப்படுவார்கள். கடந்த பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை பாதிப்பில் இருந்து பல பாதிக்கப்படும் இடங்கள், வெள்ளம் சூழக்கூடிய தாழ்வான பகுதிகள் கண்டறிந்து அங்குள்ள மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்கவும், ஆறு கரைகளில் எங்கு உடைப்பு ஏற்படும் என தெரிய வருகிறதோ அங்கு மணல் மூட்டைகளை கொண்டு கரையை பலப்படுத்தவும் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், மழை புயல் எது வந்தாலும் எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 மழை நிவாரணம் வழங்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல். புதுச்சேரி அரசு சார்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொட்டும் மழையில் இருசக்கர வாகனத்தில் இன்று ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் குப்பைகளை உடனடியாக அகற்றவும், வாய்க்கால்களை தூர்வாரவும் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி கல்வி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். டேக்வாண்டோ பெல்ட் தேர்வில் 10 கண்ணுக்கு அருகில் உள்ள கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்தனர்.